ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட இங்கிலீஷ் டீச்சர் வித்யா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பேச போகிறோம். அப்படின்னா தினசரி செய்யும் வேலைகளை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்றத பார்க்கலாம். சில வேர்ட்ஸ் அதுக்கு முன்னாடி சொல்கிறேன். வேக்கப் அப்படின்னா தூங்கி எந்திரிக்கிறது, எழுதல். ப்ரஷ் டீத்னா பல் தேய்ப்பது. டேக் எ ஷவர் அப்படின்னா குளிப்பது. ஹாவ் எ பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு. கோ டு ஒர்க் அப்படின்னா ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா காலை உணவு, மார்னிங் டிஃபன் சாப்பிடுவோம்ல அது. கோ டு ஒர்க் வேலைக்கு போவது. கம் ஹோம் வீடு திரும்புவது. கோ டு ஸ்லீப் அப்படின்னா தூங்க போவது. இப்போ நம்ம வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். ஐ வேக்கப் அட் 6 AM. அதாவது டெய்லியும் நான் மார்னிங் 6 AM எந்திரிப்பேன். இப்போ நீங்கள் 7 o'clock எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஐ வேக்கப் அட் 7 AM. ஐ ப்ரஷ் மை டீத் அண்ட் டேக் எ ஷவர் அப்படின்னா நான் டெய்லியும் ப்ரஷ் பண்ணிவிட்டு குளிச்சிடுவேன் அப்படின்னு அர்த்தம். பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் கோ டு ஒர்க் அப்படின்னா மார்னிங் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வேலைக்கு போவேன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஈவினிங் ஐ கம் ஹோம் அண்ட் வாட்ச் டிவி அப்படின்னா ஈவினிங் வீட்டுக்கு நான் டிவி பார்ப்பேன் அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட் ஒன், அட் நைட் ஐ கோ டு ஸ்லீப் அட் 10 PM அப்படின்னா ரெகுலராக நைட் நான் 10 மணிக்கு தூங்க போவோன்னு அர்த்தம். கைஸ், உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் தரேன். உங்களோட டெய்லி ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய் கைஸ், தேங்க்யூ.